இந்த வீடியோவுடாக பல முக்கியமான சர்க்கரை வியாதி பற்றிய, அதாவது சர்க்கரை வியாதி அல்ல, ஒரு நிலைமை, அது பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதி என்றது இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு கடும் கொடிய நோயாக எல்லாராலும் பார்க்கப்படுது. ஆனால் அதன் அடிப்படை காரணங்கள், நாம் விடும் அடிப்படை தவறுகள் தான் அதுக்கு முக்கியமான காரணங்களாக அமையுது. ஓகே, சர்க்கரை வியாதி என்பதை ஷோர்ட்டாக பார்ப்போம். சர்க்கரை வியாதி என்பது உடலில் தேவைக்கு மிச்சமாக சீனியின் அளவு, அதாவது குளுக்கோஸின் அளவு அதிகமாக காணப்படுதல் சர்க்கரை வியாதி. அதை நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நீரிழிவு நோய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், உடம்பில் சர்க்கரையின் அளவு கூடும்போது உடம்பு நீரை அதிகமாக பருகி அதனை நீருள் கலந்து வெளியேற்ற முயற்சி செய்யும். அதனால் நாம் நீரை அதிகமாக குடிப்போம். அதனால் அதிகமாக குடித்தால் அதிகமாக வெளியேற்றுவோம். அதனால் நீர் இழிவு நோய் வியாதி, அதாவது நீரை அதிகமாக வெளியேற்றுகின்ற வியாதி. ஓகே, இதுக்கு முக்கியமாக தாக்கம் செலுத்துகிற விஷயம் உணவில் பலதரப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் சர்க்கரை வியாதிக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ சர்க்கரை வியாதிக்கு அடிப்படையான காரணங்கள் பார்ப்போம். உணவு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், உணவில் கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது உணவு சர்க்கரையை விடுவிக்கும் கால இடைவெளி ஒவ்வொரு உணவுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அதுதான் இங்கிலீஷில் மெடிசனில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிவப்பரிசி, வெள்ளை அரிசி ரெண்டு விஷயத்தையும் எடுத்துப்போம். நம்ம சர்க்கரை வியாதி அல்லது நீரிழிவு நோய் உள்ளவர்கள் சிவப்பரிசி அதிகமாக சாப்பிடுவாங்க. நார்மலான ஆட்கள் வெள்ளை அரிசி சாப்பிடுவாங்க. சிவப்பரிசி யார் சாப்பிட்டாலும் நல்லதுதான். ஓகே, ஏன் இந்த விஷயங்களை சாப்பிட்றாங்க? என்ன காரணம்? சர்க்கரையின் அளவு உடலில் அதிகமாக இருக்கும்போது நம்ம கூடையாக சர்க்கரை இருக்கிற உணவுகளை உட்கொண்டால் இன்னும் அதிகமாக அதிகரிக்கும் சர்க்கரையின் அளவு. அதனால் ஒவ்வொரு உணவிற்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ், சர்க்கரையின் அளவை விடுவிக்கும் நேர கால அளவு மாறும், அலகு. அதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஓகே, வெள்ளை அரிசியை நான் உட்கொள்கிறேன் வைங்க, எனக்கு சர்க்கரை நார்மலாக இருக்குது. இப்போ வெள்ளை அரிசியை நான் சாப்பிட்றேன். வெள்ளை அரிசி சும்மா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு விளங்குறதுக்காக 100க்கு 80% வெள்ளை அரிசி ஓகே, வெள்ளை அரிசி சாப்பிடும்போது அந்த வெள்ளை அரிசி வயிற்றுக்குள்ளே போய் ஒரு 10 நிமிஷத்தால் 100% சர்க்கரையை வெளியிடுது, மாறுது, குளுக்கோஸாக மாறுது அப்படின்னு வச்சுக்கொள்வோம். அப்போ 50% சர்க்கரையின் அளவை சமாளிக்கக்கூடிய மாதிரி தான் நம்மளோட உடம்பு அந்த சதையை, பேன்க்ரியாஸ் இன்சுலினை சுரக்கும். அப்போ அதுக்கு 100% சர்க்கரை வரும்பொழுது கொஞ்சம் ஓவர்லோடாக இருக்கும். அதே விஷயம் நீங்கள் சிவப்பரிசி உட்கொண்டால், வெள்ளை அரிசி 10 நிமிஷத்தால் 100% சர்க்கரையின் அளவை விடுவிக்குதுன்னு சொன்னால், சிவப்பரிசி சாப்பிடும் பொழுது 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 15-20% சர்க்கரையை விடுவிக்குது. அப்போ இந்த இன்சுலினை சுரக்கிற பேன்க்ரியாஸ் ஆறுதலாக, அமைதியாக 15% குளுக்கோஸை, அதாவது 15% குளுக்கோஸை செல்களுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக இன்சுலினை சுரந்து எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் அந்த வேலையை பார்க்கும். அது படிப்படியாக அந்த சிவப்பரிசி கொஞ்சம் கொஞ்சமாக குளுக்கோஸின் அளவை அதிகரிக்கும். இதனால் தான் சீனி வருத்தம் உடையவங்க சிவப்பரிசி சாப்பிட்றது. இது எல்லாருமே பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம், இந்த வெள்ளை அரிசி, சிவப்பரிசி. அதே மாதிரி எல்லா உணவுகளுக்கும் ஒவ்வொரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ உருளைக்கிழங்கு உடம்புக்குள்ளே போய் ஒரு 5 நிமிஷத்தால் 100 கிராம் குளுக்கோஸை வெளியிடும் அப்படின்னு வச்சுக்கொள்வோம். அதே இது வேறொரு விஷயத்தை, ஒரு பிஸ்கெட் 5 நிமிஷத்துக்குள்ளே 200 கிராம் குளுக்கோஸை வெளியிடலாம். அப்போ ஒவ்வொரு அளவு பரிமாணங்களும் ஒவ்வொரு உணவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ சர்க்கரை வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, சர்க்கரை வியாதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சர்க்கரையின் அளவை விடுவிக்கும் கால அளவு பற்றி தெளிவாக தெரிந்திருந்து அதன் வகையில் அந்த உணவுகளை உட்கொண்டால் சர்க்கரை வியாதியிலிருந்தும், சர்க்கரை வியாதி ஏற்பட முன்கூட்டியும் நம்ம அந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம். இது நோய் வந்தால் மாத்திரம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இல்லை. மாறாக வழமையாக உணவே மருந்து அப்படின்னு சொல்லி பெரியாக்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி
நம்ம முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த சாப்பாடு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதியில் வந்து சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு முக்கியம் வகிக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். மீண்டும் சர்க்கரை வியாதி பற்றிய தெளிவான சில விஷயங்களை அடுத்தடுத்த காணொலியில் பதிவேற்றுறேன். அது வரைக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு ஆவலாக இருங்க. உங்கள் ஜிகே வித் ஜீவநாத். பபாய், டாட்டா.